நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு காலையில நான் ஒரு நர்சரி போயிருந்தேங்க. வின்டர் அந்த சீசன் அப்படிங்கிறதுனால நெறைய பூச்செடிகள் இறக்கியிருக்காங்க. பார்க்க பார்க்க பரவசமா இருந்துச்சு. கலர்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ நான் பார்த்த ஆனந்தம் உங்களுக்கும் உங்க கூடயும் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த பதிவ நான் உங்களுக்கு போடுறேன். அ நான் ரெகுலரா போற நர்சரி தான். ஆனா இதுவரைக்கும் உங்களுக்கு காமிச்சதில்ல. பதிவு முழுமையா பாருங்க. நெறைய வித்தியாசமான செடிகளையும் நம்ம பார்க்க போறோம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ முழுமையா பார்த்துட்டு, அதுக்கப்புறமா லைக்ஸும், கமெண்ட்ஸும் குடுங்க. மேரிகோல்டு பாருங்க. ஒரு ஒரு பூவும் 1/2 கிலோ இருக்கும் போல இருக்கு. பார்க்க பார்க்க ஆனந்தமா இருக்கு இல்லையா? பேசாம இங்கேயே ஏதாவது வேலை குடுத்தாங்கன்னா, இப்ப செஞ்சுக்கிட்டு அமைதியா இந்த மாரி நர்சரியிலேயே வேலை செஞ்சிரலாமா அப்படின்னு தோணுது. அவ்ளோ அழகா இருக்கு இந்த பூக்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு. ஆக்சுவலா மேரிகோல்டு சீசன் முடிஞ்சிருச்சு. இப்ப மேரிகோல்டு வாங்குனோம் அப்படின்னா, எவ்வளோ நல்லா வரும் அப்படின்னு தெரியல எனக்கு. ஆனாலும் இத இங்க பார்க்கும்போது ரொம்ப சூப்பராவே இருக்கு. முந்திலாம் நர்சரினா செடிகள் மட்டும் தான் இருக்கும். இப்ப தொட்டி, அந்த தொட்டியிலேயே பீங்கான் தொட்டிகள், விதவிதமான தொட்டிகள் அந்த மாதிரி நெறையா வந்துருச்சு. பாருங்க எப்படி இருக்கு சூப்பரா. எனக்கு இந்த இடத்த விட்டு நகரவே மனசே வரல. அந்த அளவுக்கு எனக்கு அவ்ளோ புடிச்சிருக்கு. இந்த கலர்ஸ் பார்க்கறதுக்கு, அந்த பிங்க் பார்க்கறதுக்கு அவ்ளோ எனக்கு பிடிச்சிருக்கு. இங்க கொஞ்சம் ஸ்ட்ராபெர்ரி வச்சிருக்காங்க. இது அந்த விங்கா ஃப்ளவர்ஸ். இந்த மேரிகோல்டெல்லாம் கொஞ்சம் சின்னதா இருக்கு. இங்கேருந்து தான் நான் அந்த ஃப்ரெஞ்ச் மேரிகோல்டு வாங்கிட்டு வந்தேன். அது இன்னுமே கூட பூத்துட்ருக்கு நல்லா. இது என்னது டொர்னோடாவா? என்னமோ டொரினோவா? அந்த மாரி ஏதோ ஒரு பேர் இதுக்கு. அழகா லிப்ஸ் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த பூ மலர்ந்திருக்க ஷேப் பார்க்க அந்த லிப்ஸ் மாதிரி இருக்கும். இது பாருங்க, அப்படியே ஏதோ ஒயிட் கார்பெட் விரிச்ச மாதிரி இருக்கு பாருங்களேன். அதுக்கு பக்கத்தில போகன்வில்லா. போகன்வில்லாலாம் நம்ம ஜான்வரிக்கு அப்புறம் வாங்குனா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ம் ச சாலி என்னது சைலானாவா? இல்லையே! ஐயோ! மறந்துட்டேன் பாருங்க. எஸ்ல தாங்க ஆரம்பிக்கும் அந்த பூவோட ஃப்ளவர்ஸ் பேரு. நான் சொல்றேன் உங்களுக்கு ஞாபகம் வரும் சொல்றேன். ரோஜா செடி தான் எப்பவுமே எப்பவும் மக்கள் வாங்கணும்னு விரும்புற செடி பார்த்தீங்கன்னா, ரோஜா செடி தான். டயாந்தஸ் போன வருஷம் நம்ம வீட்ல டயாந்தஸ் நெறைய வாங்கி வச்சிருந்தோம். நல்லா பூ பூத்துச்சு. உங்களுக்கு டயாந்தஸ் க்ரோயிங் டிப்ஸ் பார்க்கணும் அப்படின்னா, முகிலினிஸ் தமிழ் கார்டன் இந்த டயாந்தஸ்ன்னு போட்டிங்கன்னா வந்துரும். இந்த பூவுமே நான் வீடியோ போட்டிருக்கேன். ஐயோ! பேரு மறந்துட்டேனே! கிறிஸ்மஸ் அப்போ ரொம்ப அழகா இருக்கும். இந்த க்ரீன் ரெட்டும் கிறிஸ்மஸ் அப்போ சூப்பர்பா இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த கிரிப்புக்கு பக்கத்தில வச்சுட்டோம் அப்படின்னா, ரொம்ப அழகா இருக்கும் பார்க்க. ஒரு சாண்டா கிளாஸோட அந்த லுக் வரும் நமக்கு. அதோட பேரு நான் ஒண்ணு போட்டிருக்கேங்க. வீடியோவே போட்டிருக்கேன். பாருங்க பேர மறந்துட்டேன். ஒரு ஹேங்கிங் பேஸ்கெட்டும் வாங்கணும். ஒரே ஒரு இடத்துல நம்ம வீட்ல இப்போ ஹேங்கிங் பண்ணுறதுக்கான வசதி வந்துருச்சு. அது ஒண்ணு வாங்கணும். இது கோலியஸ். இந்த பூக்கள் அந்த அந்த என்னது ஒரு பேர் சொன்னோமே, ஒரு முதல்ல ஒண்ணு பார்த்தோமே, டொரோண்டோவா என்னமோ, அந்த மாதிரி ஃப்ளவர் கிடையாது இது. அது மாதிரி இருக்கு. ஆனா இது வேற. இதுலேருந்து விதைகள் வரும். நம்ம சேர்த்து வச்சுட்டு அடுத்த வருஷத்துக்கு பயன்படுத்திக்கலாம். ரொம்ப அழகான ஒரு செடி. நல்ல ஒரு ஒரு 4, 5 அடி வரைக்கும் கூட வளரும். இந்த ரோஜா பூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் வாங்க மறந்துட்டு வந்துட்டேன். ஆக்சுவலா இந்த நர்சரிக்கு நான் போவே மாட்டேன்.
போனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா பாக்கெட்ல இருக்கிற காசெல்லாம் செலவாயிடும். அதனால நான் வந்து மோஸ்ட்லி இந்த நர்சரி வந்து நான் தவிர்த்துருவேன். ஏன்னா ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும் இந்த நர்சரி. வாங்க சொல்லி தூண்டும் நம்மளைய. ரொம்ப காஸ்ட்லியாவும் இருக்கும் இங்க. இத வாங்கி வச்சீங்க அப்படின்னா, இது என்ன கிரிசாந்தமம் இல்லையா? அந்த கிரிசாந்தமம் இப்ப வாங்கி வச்சீங்க அப்படின்னா, நல்ல அழகா மே, ஜூன், ஜூலை வரைக்கும் ம பூத்துட்டே இருக்கும். மழைக்கு அப்புறம் கூட பூத்துட்டே இருக்கும். ஸ்பெஷலி நீங்க தரையில வச்சுட்டீங்க அப்படின்னா, ரொம்ப சூப்பரா வளரும் இது. எனக்கு தரையில வைக்க தான் பிடிக்கும் இந்த கிரிசாந்தமம் வந்து. முதல்ல வந்து ஒரு பர்பிள் கலர் தரையில வாங்கி வச்சிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 3, 4 வருஷம் பூத்து குலுங்கிருச்சு அப்படியே. அதுக்கப்புறமா நானே கட் பண்ணி போட்டோம் அது. அந்த இடத்துல வேற ஒரு செடி இருந்ததுனால, அது டாமினேட் பண்ணுது அப்படின்னு கட் பண்ணி போட்டோம். இதுதாங்க சைனா ரோஸ்ன்னு சொல்ற ஒரு ரோஸ் இது. எல்லாரும் கேட்பீங்க, "சைனா ரோஸ்னா என்னது?" அப்படின்னு. இந்த ஒயிட் கலர்ல இருக்குல்ல, அதுதான் வந்து சைனா ரோஸ். எவ்ளோ கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்களேன்! எனக்கு வாடாமல்லி வந்து நம்ம ஊர்ல இருந்த வரைக்கும், வாடாமல்லிலாம் எங்க பார்த்தாலும் முக்குக்கு முக்குத்து மூலைக்கு மூலை மொளச்சு கிடக்கும். இப்போ வந்து எனக்கு வாடாமல்லி பார்க்க அவ்ளோ ஆனந்தமா இருந்தது. ஏன்னா, நான் வாடாமல்லிய பார்த்தே பல வருஷங்களாச்சு. ஸோ வந்து இது ஒண்ணு வாங்கிக்கலாம் அப்டின்ட்டு இருக்கேன் வாடாமல்லி. நல்ல செடியா ஒண்ணு பார்த்து வாங்கி வச்சுக்கலாம். தரையில வச்சோம் அப்டின்னா, அது பாட்டுக்கு வந்துட்டே இருக்கும் வாடாமல்லி. இது இந்த கோழிக்கொண்டா வகையால ஒரு ஒரு செடி இது. விங்கா அது விங்கா எவ்வளோ அழகா விங்கா இல்ல இது. இது வந்து பேன்சி. பேன்சி எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இது வந்து எல்லாம் மறந்து போச்சு எனக்கு பேருகளே. செம்பருத்திலாம் அப்படியே ஒண்ணு ஒண்ணும் அப்படியே ஒரு நம்ம கை மாதிரி இப்போ ஒரு 2 மடங்கு பெருசா இருக்கு. அவ்வளோ பெரிய செம்பருத்தி இருக்கு. இந்த ஒயிட்ல பிங்க்ல ஒரு டார்க் பிங்க் இல்ல ஒயிட்ல பிங்க் இருக்கிற மாதிரி ஒரு செம்பருத்தி இந்த சீசனுக்கு கண்டிப்பா வாங்கியே ஆகணும். ஆக்சுவலா வாங்கணும் அப்டின்னா, செடி வாங்குறது பெருசா இல்ல. ஆனா அது மண்ணு, தொட்டி அதெல்லாம் வாங்குறது ரொம்ப காஸ்ட்லி ஆயிருது. அதனால தான் கொஞ்சம் பயந்து பயந்து நமக்கு செடி வாங்க வேண்டியது இருக்கு. இது டீஃபென்பாக்கியா, கிரிசாந்தமம் தாங்க எங்க பார்த்தாலும் கலர் கலரா இருக்குங்க. இது என்ன செடின்னு எனக்கு தெரியல. நான் கேட்டேன் அவங்கள்ட்ட. ஆ எனக்கு நான் கேட்டா கேட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா, வேலை செய்றவரு. தெரியலன்னு சொல்லிட்டாரு. அந்த முதலாளி வந்து ரொம்ப தூரமா இருந்தாரு. அந்த நர்சரி பார்த்துக்கிறவங்க. ஆனா இந்த செடி ஒண்ணு வாங்கணும். ஆனா கண்டிப்பா இவன் ரூ. 500 சொல்லுவான். அம் முதல்ல ஒருத்தவங்க சொன்னாங்க, நீங்க வந்து சொல்லுவான் அப்படி சொல்றீங்க" அப்படின்னு. மரியாதை இல்லாம சொல்றீங்க. மரியாதை இல்லாமலாம் இல்லங்க. அவன் ரொம்ப சின்ன பையன். எனக்கு நான் வந்து நான் இந்த வீட்டுக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷமா எனக்கு அந்த பையன தெரியும். அப்போ ரொம்ப சின்ன பையன். ஸோ என் கண் பார்க்க வளர்ந்த பிள்ளைங்க அப்படிங்கிறதுனால, எனக்கு வாயில அப்படித்தான் வருது. இது கேலன் கோழி பாருங்க. எவ்வளோ அழகா மொட்டு வச்சிருக்கு அப்படின்னு. நம்ம வீட்டு கேலன் கோழில இன்னும் மொட்டு வைக்கல. ஸோ வந்து நான் கொஞ்சமா ஏதாவது உரம் போடலாம், ஏதாவது கெமிக்கல் உரம் போடலாம். ஏன்னா ஆர்கானிக்கும் குடுக்க முடியாது கேலன் கோழிக்கு. ஸோ வந்து கொஞ்சமா வெர்மி கம்போஸ்டோடயே கூட ஏதாவது ஒரு கெமிக்கல் குடுக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டுருக்கேன். அந்த நர்சரிக்காரவங்கள்ட்டயும் கேட்டேன், என்ன குடுக்கலாம் அப்படின்னு கேட்டேன். அவன் சீக்ரெட் சொல்லியிருக்கான். அது வந்து நம்ம போட்டுறலாம் நம்ம. கனகாம்பரம் தான் இது. வேற ஒண்ணும் இல்ல. கனகாம்பரம்லாம் நம்ம ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, சாதாரண ஒரு விஷயம். ஆனா இங்கேலாம் கனகாம்பரம் வந்து ஒரு ரேரான ஒரு வெரைட்டி. ஒரு புதுசான ஒரு வெரைட்டி. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, கனகாம்பரம் மக்கள் நெறைய வாங்குவாங்க. அம் அது என்னமோ பெரிய அரிய பொருள் மாரி வாங்குவாங்க. ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் இங்க. கனகாம்பரத்த போய் ரூ. 300 யாராவது வாங்குவாங்களா? அப்படின்னு தோணும். பட் வாங்குறாங்க மக்கள். இது போயின்சென்ட்டா கிறிஸ்மஸ் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா எனக்கு இத வந்து வாங்கி என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு தடவ எனக்கு இவங்களுக்கு வந்து கிஃப்ட்ல கிடைச்சது. அத நான் கொண்டு போய் மொட்டை மாடில வச்சுட்டேன். கலரா இருக்கு. நல்லா பிரைட்டா இருக்கு. அதனால நமக்கு நல்ல ஒரு சன்லைட்ல வைக்கணும்னு வச்சு, அது வீணா போச்சு. ஸோ, அதுக்கப்புறம் நான் இன்ன வரைக்கும் வாங்கவே இல்ல. இங்க இந்த ம் ஸோ வாங்கலாம். வாங்கலான்னு தான் யோசிக்கிறேன். பட் வந்து எனக்கு அந்த மெயின்டெயின் பண்ண முடியாட்டினா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா இந்த நர்சரில முதல்லயே விலையும் கூட.
இது பென்டாஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலாக பென்டாஸோட சீசன் மார்ச்சுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கும். ஈவன் ஃபெப்ரவரியில் கூட வராது நம்ம வாங்கி வச்சோம் அப்படின்னா. இங்கே பாருங்கள் இப்போ எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு, என்னென்னலாம் போடுவாங்களோ தெரியல எனக்கு. இங்கேயும் நிறைய ரோஸ் இருக்குது, எல்லாமே நாட்டு ரோஸ் தான் நிறையா இருக்குது. பின்னாடி செம்பருத்தி வச்சுருப்பாங்க, உள்ளே சகதியாக இருக்குது, என்னால் போக முடியல. ஆனால் கலர்ஸ் எல்லாம் ரொம்ப அழகழகு கலர்ஸாக இருக்குது. நான் ஜூம் பண்ணியிருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சகதியாக இருக்குது, ரொம்ப உள்ளே போக முடியல. நர்சரி விசிட்னாலே லாங் ஆகிடும். இந்த நர்சரி எனக்கு இன்னுமே ரொம்ப பிடிச்சதுனால ஒரு செடியும் எடுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் லாங் ஆகிடுச்சு. இன்னும் வந்து நம்ம கேக்டஸு கொஞ்சம் ட்ரீஸ் பார்க்க போகிறோம். இது வந்து சஞ்சீவினி பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளான்ட் வீட்டில் வச்சா நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு வாங்கணும்னு ரொம்ப ஆசை. அதே மாதிரி தான் அந்த கேக்டஸ் செக்யூலன்ஸ் இவங்கிட்டேயே நான் நிறைய வாங்கியிருக்கேன். இதில் ப்ராப்ளம் என்ன இது அப்படின்னா, மெயின்டைன் பண்ண முடியறதில்ல. என்ன தான் நம்ம அதை பொத்தி வச்சாலும் அது ஒரு நாள் வாடி போய் அது இறந்து போகும்போது, என்னடா போங்கடா அப்படின்னு இருக்குது. அதனால நான் அடக்கிக்கிட்ட ஒன்றுமே வாங்காமல் வந்துட்டேன். ஆனால் வெரைட்டி, அவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு புதுசாக எதுவும் வாங்க வேண்டாம், இருக்கிறத மெயின்டைன் பண்ணாலே போதும் அப்படின்னு ஒரு பார்த்து ரசிச்சுட்டு நான் வந்துட்டேன். போதும், இதுக்கு மேலே எதுவும் வாங்க வேண்டாம் அப்படின்னு. இது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டு நல்லா வரும், சூப்பராக வர்ற மாதிரி வரும். அதுக்கப்புறம் என்னன்னே தெரியாமல் வீணாக போயிடும். ஸோ வந்து அது ரொம்ப டென்ஷனாக இருக்கும். ஸோ வந்து நான் இப்போலாம் ஹார்டி பிளான்ட்ஸ் மட்டும்தான் வாங்கி, செக்யூலன்ஸில் ஹார்டி செக்யூலன்ஸ் மட்டும்தான் வாங்கி வைக்கிறேன். இந்த சாஃப்ட் செக்யூலண்ட்டுலாம் வந்து நான் வாங்குறதே இல்லவே இல்லை. வேண்டாம், ரிஸ்க்கே வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டேன். இங்கே இருக்கிற அந்த செம்பருத்தி பாருங்கள், ஹைப்ரிட் வெரைட்டியா இல்லை என்ன வெரைட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு தெரியல. கேட்டால் தலையில் கட்டிடுவான் எப்படினாலும். அதனால் நான் கேட்கவே இல்லை, எவ்வளோனே கேட்கவே இல்லை. இங்கே பாருங்கள், இந்த பூ எப்படி எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. சோறு போட்டு நம்ம குழம்பு ஊற்றி நல்லா கடிச்சுக்கலாம், வச்சுக்கிட்டு சாப்பிட்றலாம். அந்த பூவில் அவ்வளோ பெரிய பூவாக இருக்குது. அப்படியே மனசு அப்படியே பூரிச்சு போச்சு. ஒரு நிமிஷம் உங்களுக்கு புல்லரிச்சுச்சா? எனக்கு அப்படி தான் இருக்குது. இது வந்து இந்த செஞ்சிவேரியா, டுவார்ஃப் செஞ்சிவேரியா வச்சுருக்காங்க இங்கே. மக்கள் இப்போலாம் நிறைய வாங்குறாங்க, செஞ்சிவேரியா வாங்குறாங்க இப்போது. முந்திலாம் செஞ்சிவேரியா வந்து பாவமாக ஏதாவது ஒரு மூலையில் போட்டு வச்சுருப்பான். என்ன மாதிரி ஆளுங்க தான் அதை போய் வாங்கிட்டு வருவாங்க. இப்போலாம் எல்லா பக்கமும் செஞ்சிவேரியா இருக்குது. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லையா? அந்த க்ரீனு, அப்புறம் லைட் ஷேட் க்ரீனு, அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவர்ஸோட வெரைட்டி, அப்போ அதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த பேஷன் ஃப்ரூட் வந்து எனக்கு வாங்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் இன்னும் அந்த பேஷன் ஃப்ரூட் அந்த பிளான்ட் மட்டும் நான் வாங்கவே இல்லை. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்னு. இந்த டேபிள்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்பெஷலி இந்த ஆஃபீஸ் டேபிள்லாம் வைக்கிறதுக்கு இது ரொம்பவே அழகாக இருக்கும். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஹெச்ஓடி ஆகிட்டார். இப்போ அவர் டேபிளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும். ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பிளான்ட்டே கொடுத்துடலாமா இல்லை வாங்கி கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு கால்குலேஷன் மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்குது. ஸோ நான் வந்து புத்தா ஸ்டாச்சுவில், புத்தாவோட அந்த ஒரு தொட்டியில், புத்தா ஃபேஸ் தொட்டியில் செடி இருக்கு இல்லையா, சிங்கோனியம், அதை கொடுத்து விடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். இந்த போன்சாயெலாம் கூட ஒன்று வாங்கணுங்க. ஆனால் போன்சாய் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப் கிடையாது. ஆனாலும் போன்சாய் வச்சோம் அப்படின்னா
அது ஒரு வளர்ச்சி தடைப்பட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம குழந்தைங்க வேற வளர்ந்துக்கிட்டு இருக்கிற ஸ்டேஜில் இருக்காங்க. ஸோ வந்து நம்ம இப்போதைக்கு அதை வாங்க வேண்டாம் அப்படின்னு தவிர்த்துட்ருக்கேன். பட் போன்சாய் வாங்கணும், அதை வளர்க்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. இது அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் அந்த சஞ்சீவினி பிளான்ட்டு. இந் ஒரு சின்ன செடி ரூ. 500 சொல்கிறான். சின்ன செடி. நம்ம ஊர்லலாம் விலை கம்மியா தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம ஊரில் வாங்குறதுக்கும் இங்கே நார்த்தில் நீங்கள் வந்து வாங்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இங்கே வந்து நம்ம ஊரில் சாதா செடி இங்கே ரொம்ப சூப்பர். எதாவது சொன்னேனே கனகாம்பரம் வந்து இங்கே ரூ. 250 ரூ. 300 விற்பான். அதே இங்கே ரொம்ப ரேராக இருக்கிற இங்கே வந்து ரொம்ப ரூ. 50 ரூ. 5 ரூ. 10 விற்கிற செடி நம்ம ஊரில் பயங்கர காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ இது நடக்கும் நமக்கு ஒவ்வொரு தடவையும். எப்போவுமே நம்ம செடி அப்படின்னு வாங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா விதவிதமாக கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ அது நம்மளே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் ஒரு நல்ல விஷயம். கிறிஸ்மஸ் ட்ரீ பாருங்கள், அந்த சீசன் இல்லையா, இப்போது கிறிஸ்மஸ்க்கு எல்லோரும் வந்து வாங்குவாங்க. அதனால் நிறையா வாங்கி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், நிறையா இறக்கியிருக்கான். ஒரு சின்ன கிறிஸ்மஸ் ட்ரீ ரூ. 500 சொல்கிறாங்க. போன வருஷம் நான் வந்து கேட்டேன், இவங்கள்ட்டே வந்து கேட்டேன். ரொம்ப காசு சொன்னா. அதனால் ஒரு நர்சரியில் போய் ஒரு ரூ. 300 ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கிட்டு வந்தேன். நல்லா இருக்குது. இந்த வருஷம் நம்ம வீட்டில் நல்லா சூப்பராகவே இருக்குது. இப்போ தான் இந்த ஹெல்த் பிடிச்சி நல்லா ஹெல்த்தியாக வந்துட்டுருக்கு இப்போது கிறிஸ்மஸ் ட்ரீ. ஸோ வந்து சின்னதாக வாங்கி வச்சு வளங்க. காசை வந்து நம்ம போட்டு நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிற காசு செடிகளில் வந்து போடும்போது கரெக்டாக கவனமாக 2-3 நர்சரி போய் பார்த்து வாங்குறதுல தப்பே இல்லை. ஒரு டிவி, ஃப்ரிட்ஜெலாம் வாங்கும்போது எப்படி நம்ம 2-3 கடை பார்த்து வாங்குவோமோ அது மாதிரி நம்ம நர்சரிலையும் பார்த்து வாங்கலாம். நான் ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு நர்சரிக்கு போவேன். ஒரு சாப்ளிங்ஸ் வாங்கணுன்னா ஒரு நர்சரி போவேன். வெஜிடபிள் பிளான்ட்ஸ் வாங்கணுன்னா ஒரு நர்சரி போவேன். கேக்டஸ் சைக்கிள்ஸ் வாங்கணுன்னா வேறு ஒரு நர்சரி போவேன். இந்த ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ் வாங்கினா ஒரு நர்சரி போவேன். கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா இந்த நர்சரிக்கு வருவேன். சும்மா ஏதாவது ஒரு செடி வாங்கிட்டு ஒரு ரூ. 50 100 ஒரு செடி வாங்கிட்டு ஓடி போயிடுவேன். ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுவும் இந்த எனக்கு நல்லா தெரிஞ்ச மக்கள் அப்படிங்கிறதுனால நான் பாட்டுக்கு சுற்றுவேன், பொறுமையாக சுற்றுவேன், இங்கே அங்கேயும் சுற்றுவேன். சில நேரங்களில் நம்ம கடை இந்த நர்சரிக்கு வாங்க வர்றாங்க பார்த்திங்களா, அவங்கள கைட் பண்ணுவேன். அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணி விட்ருவேன். இங்கே வேண்டாம், அங்கே போய் வாங்குங்க அப்படின்போய் வேணும் அப்படியே பார்ப்பான். ஸோ நல்லாயிருக்கும். ஆனால் அதுவும் அப்புறம் எப்படி வளர்க்கணும் அப்படின்ட்டு சொல்லிக் கொடுப்பேன். எங்கே மண் கிடைக்கும், எப்படி மண் போடணும் அப்படின்னும் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ வந்து இந்த மாதிரி நர்சரிகளில் என்னால் இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் இந்த நர்சரிஸ்லாம். இப்போ பாருங்கள், அந்த செடி மேலே ஒரு ஒரு போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, இதை தான் அமர்பேல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமர்பேல் ஒரு செடியில் வந்துருச்சு அப்படின்னா அந்த செடி சுற்றி இருக்கிற எல்லா செடியிலையும் அதோட விதைகளை பரப்பிடும். செடியில் ஒன்ஸ் அந்த ஏறிடுச்சு, அது பேல் அப்படின்னா கொடி, அமர்பேல். அது வந்து அப்படியே எப்போவுமே அதுக்கு வந்து மண்ணே தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. அது மேலே இருந்தாலே போதும், அது பாட்டுக்கு வந்துடும். செடிக்கு மேலே இருந்தாலே அதனால தான் வந்து அது வீணாக்கிடும், அந்த செடியை சுத்தமாக வீணாக்கிடும். எந்த செடி மேலே அது படருதோ அந்த செடியை சுத்தமாக வந்து வீணாக்கிடும் இந்த அமர்பேல். அமர் அப்படின்னா உயிரோடையே இருக்கிறவங்க அப்படின்னு அர்த்தம். செத்தாலும் உயிரோடு இருக்கிறவங்க. இது அப்படி தான், செத்தாலும் உயிரோடையே இருக்கும். காஞ்சு போன மாதிரி இருக்கும், ஆனால் திரும்ப ஒரு லைட்டாக தண்ணி அது மேலே பட்டுச்சுன்னா திரும்ப பொழைச்சிட்டு வந்துடும். அந்த செடிக்கு லைஃப் வந்தது அப்படின்னா இந்த அமர்பேலும் லைஃப் கிடச்சிடும். ஸோ அமர்பேல் வந்து அவங்க வீட்டில் விடாதீங்க. எந்த நர்சரி பிளான்ட்டில் அமர்பேல் இருக்கோ அது பக்கத்தில் இருக்க செடிகளையும் வாங்கிட்டு வராதிங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.